வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஆக்சுவலாக நேற்று இந்த கோயிலில் தாங்க தங்கியிருந்தோம். இந்த கோயிலில் தான் தங்கியிருந்தோம். இந்த கோயிலில் தங்கிட்டு கோயில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிட்டேன். தூங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மார்னிங் எந்திரிச்சு அப்படியே நம்ம கிளம்புறோம். நம்ம இங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம். தேனி பக்கத்தில். இங்கே பக்கத்தில் வந்து டேம் இருக்கான். இங்கே இந்த ஆண்டிப்பட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது பக்கத்தில் டேம் இருக்கான். நேற்று வந்து அந்த கோயிலில் சாப்பிட்டுட்டு தூங்கியிருந்தேன். தூங்கி எழுந்திரிச்சிட்டு சரி ஓகே ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம கிளம்பி அப்படியே நேராக இங்கே ஆண்டிப்பட்டி பக்கத்தில் வந்துட்டோம். வந்துட்டு பக்கத்தில் பார்த்தா டேம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு போய் அதை ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேனி போயிட்டு அங்கேருந்து நேராக வந்து நம்ம நேராக கல்லுப்பட்டி வந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அகைன் 40ஆவது நாள் நம்ம வந்துட்டு மதுரை போயிடுவோம். வந்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக தூறல் போட்டுக்கிட்டு. அதான் வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணுறேன். மழை முடிஞ்சவொடனே விட்டவுடனே நம்மளே போயிடலாம். தேனின்னு சொன்னாலே இந்த மழை தானே, மழை அப்புறம் காற்று, அதுக்கப்புறம் வந்து மலைகள், அதுதானே தேனின்றது. போயிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு அந்த பக்கத்தில் வந்து நிறைய மலை இங்கேருந்தே தெரியுது. இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குன்றாங்க. போயிட்டு பக்கத்தில் போய்ட்டு அந்த மலையெல்லாம் பார்த்துட்டு அந்த மலையில் கொஞ்சம் நனைஞ்சிட்டு ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே நேராக நம்ம இங்கே கல்லுப்பட்டி வர தேவையில்லைங்க. கல்லுப்பட்டி வராமல் நேராக அங்கேருந்து வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே போயிடலாம், மதுரைக்கே போயிடலாம். ஸ்ட்ரைட் ரோடு தான் இருக்குது. செம்ம ஆஃபர் நம்மளுக்கு. திரும்ப இங்கே ரிட்டர்ன் வராமல் நேராக ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். ஒரே ஜாலி தான். இங்கே தான் வெயிட் பண்ணுறேன். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம உசிலம்பட்டியிலேருந்து நம்ம வந்து ஒரு தரோட வேனில் போயிட்டுருக்கோம். ப்ரோ ஹாய் ப்ரோ. கரெக்டாக வந்து ப்ரோ எங்கே ப்ரோ தேனி இருக்கிறீங்களா இல்லை தேனி வயல்பட்டி தேனியில் வந்து நம்மளுக்கு ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த மலைகள், அந்த தேனி காற்று எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து திரும்ப நம்ம சேம் இதே ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம மதுரைக்கு போய் சேர்ந்துடும். சரி ஓகே போயிட்டே இருக்கலாம். நம்ம தேனி பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அந்த தேனி காற்றை வாங்கிட்டு அதுக்கு தாங்க வெயிட் பண்ணுறேன். போயிட்டு இந்த மலைகள்லாம் என்னென்ன இருக்குது, விவசாயம் எப்படி இருக்குது பார்த்தேன். இந்த தேனியெல்லாம் எல்லாமே பார்க்க முடியல. எல்லாமே பார்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு பெரிய வியூ, அந்த இதில் மணாலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வியூ காட்டியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வியூ பார்த்துட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். லைட்டாக வந்து நம்மளுக்கு தேனி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து லிஃப்ட் கொடுத்துட்டாரு ப்ரோ. ப்ரோ செவசு ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே தேனி பக்கத்தில் வந்து டேம் இருக்குல்ல, இந்த எப்படி சொல்கிறது, தேனி முன்னாடி அந்த டேம் தான் பார்க்க போயிட்டுருக்கேன். ஏன் இந்த கோயில் போய் பார்க்கலையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை வந்து பெஞ்சு தள்ளுது. அவ்வளோ தூரம் லிஃப்ட்டு தரமாட்டுறாங்க. மழை பெய்யறாங்களா அவ்வளோ லிஃப்ட்டு தரமாட்டுறாங்க. சரின்ட்டு ஃபஸ்ட்டு டேம் பார்த்துட்டு அப்படியே டேம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து மதுரை பக்கம் போயிடலாம். வேறு ஏதாவது டைம் கிடைக்கும்போது அந்த கோயிலெலாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க ஃபஸ்ட்டு இந்த டேம் முடிப்போம். டேம் பார்த்து முடிச்சுட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து நேராக
மதுரை பக்கம் போயிட்டுருக்கோம். மோஸ்ட் நம்ம வந்து தேனியில் இருந்தோம். அங்கேருந்து நம்மளுக்கு ப்ரோ வந்து லெஃப்ட் கொடுத்துருக்காரு. ப்ரோ நூர் முகமது ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நல்ல வேலையாக சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. டேம் முன்னாடி தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். போயிட்டு மேலே போயிட்டு சூரியன் சன்செட் ஆகிற அந்த வியூவோடு நம்ம டேமை வந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம திரும்ப ரிட்டன் வந்து லிஃப்ட் கேட்டு தான் போகணும். மேக்ஸிமம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இருட்டாகிட்டு இருக்கு. ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து சேம் நம்ம வந்து இந்த ஆண்டிப்படி தான் போகணும். போயிட்டு அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம மதுரை போயிட்டுருக்கோம். அந்த போயிட்டுருக்காரு பாருங்கள், அவர் தான் லிஃப்ட் கொடுத்தாரு. சேம் இப்படி தான் போகணுன்றாங்க, இப்படி உள்ளே போகணுன்றாங்க. வாங்க போ. இப்படி தண்ணி சவுண்டு கேட்குதுங்க இந்த பைப்பில். அப்பா இவ்வளோ சவுண்டு இப்போ தான் கேட்குறேன். ஒரு பைப்பில் சவுண்டாக அப்படி தண்ணி கேட்குறத இப்போ தான் கேட்குறேன். ஓ செம்மையாக இருக்குங்க வியூவு. அப்படியே இருங்க, அங்கே வருங்க, சூப்பர் செம்ம வியூ. அப்பா வேற லெவலுங்க. அங்கே போட்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் காரில் நின்று பார்க்குறாங்க. சூப்பர் வியூங்க. நல்ல வேலை சன் மறையிறதுக்குள்ளே வந்து ஒரு வியூ எடுக்கணும்னு நினச்சேன். கரெக்டாக வந்து எடுத்துட்டேன். நடுவில் தீவுமாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே சூப்பராக. உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். போட் எடுத்துகிட்டு அப்படி உள்ளே போனால் சுற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன். அங்கே பின்னாடி மவுண்டெயின் வந்து வால்பேப்பர் மாதிரி தெரியுது பாருங்கள். சூப்பராக பனைமரமாக இருக்குது. அப்படியே பின்னாடி மவுண்டெயின் செம்மையாக தெரியுது. அந்த பக்கம் சில மவுண்டெயின்ஸ் இருக்குது. இங்கே தாங்க பெரிய மவுண்டெயின் இருக்குது. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. சூப்பராக தெரியுது. இதுவும் ஒரு வழியாக வந்தாச்சு. டேமோட வியூ பாயிண்ட் பார்த்துட்ருக்கோம். சேம் வந்து டேமோட தண்ணி வந்து அந்த பக்கம் திறந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்டு அந்த பக்கம் தான் நினைக்கிறேன், சரியாக தெரில. பட் வந்து இந்த பக்கம் அப்படியே தண்ணி நிரம்புமா என்னன்னு தெரில. பைப்பு அந்த பக்கம் இருக்குது. எந்த பக்கம் திறந்து விடுவாங்க, எந்த பக்கம் நிரம்புன்னே தெரில. மேப்பில் வந்து அந்த பக்கம் தான் போட்டுருந்துச்சு. சரி ஓகேங்க, தம்ப்நெயிலுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஒரு வழியாக வந்துட்டேன். வர முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எவ்வளோ தூரம். ஏன்னா வந்து நான் அங்கே வந்து ஆண்டிப்பண்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். 6 கிலோமீட்டர்னாங்க. யாருமே லிஃப்ட்டு கொடுக்கல. சரின்ட்டு என்னடா பண்ணுறது, லிஃப்ட்டு கொடுக்க மாட்றாங்களே, எவ்வளோ தூரம் நடந்து வந்தவுடனே கரெக்டாக சன்செட் ஆகிடுச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வழியாக ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணார். ரைட்டாக வந்து ஹெல்ப் பண்ணி லிஃப்ட்டு கொடுத்து கரெக்டாக அங்கே எப்படி ஏறணும் அது வரைக்கும் இந்த பைப் இருக்குல்ல, அந்த பைப்பு பக்கத்தில் தான் அந்த வேலி வந்து கொஞ்சம் வேலி போடாமல் இருந்துச்சு. அங்கே வந்து இப்படி தான் ப்ரோ போகணும் அப்படின்ற அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே நேராக வந்தாச்சு. செம்மையாக இருக்குங்க. ஆனால் ரியல் கண்ணில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து இந்த பொய்யா சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்லலை, சூப்பராக இருக்குது. வியூவே அப்படியே ஒரு வால்பேப்பர் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், என்னோட கூட ஜூம் பண்ணி கூட பண்ணுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இருந்தால் புக் பண்ணிவிட்டு, சப்போஸ் இல்லைன்னா நம்ம எப்பயும் போல் நார்மலாக ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக நாளைக்கு மதுரை தான். 40வது நாள் முடிஞ்சு. தமிழ்நாடு ஆல் ஓவர் மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணியாச்சு. நம்ம எப்படி கவர் பண்ணிகிட்ருக்கோன்னா, சும்மா நார்மலாக லிஃப்ட்டு கேட்டு டேரெக்டாக அந்த ஊர் மட்டும் நான் அப்படி கவர் பண்ணுறதில்ல. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஊர் போனால் அந்த ஊரில் மேக்ஸிமம் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ, பக்கத்தில் இப்போ தேனினா டேம் கவர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் கவர் பண்ணிக்கிட்டே போகிறோம். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் கஷ்டப்பண்ணிக்கிட்டே பட்டுக்கிட்டே வர்றதால அதை சொல்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அந்த மாதிரி வந்து ஒரு புது முயற்சி. இந்த ஒரு தமிழ்நாட்டை ஃபுல்லாக வந்து அவுட்லைன் ஃபுல்லாக வந்து ஒரு பையன் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான்றது மேபி எனக்கு தெரிஞ்ச விலாகில் அப்படி நான் விலாக் நிறைய பார்ப்பேன்.
மேபி எனக்கு தெரிஞ்ச vlogல வந்து அவ்வளோ நான் பார்க்கல. ஸோ அதனால சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் மேபி நான் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு தோணுச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி ஓகேங்க, போகலாம். ஆக்சுவலாக இப்படி தான் வந்தேன், இப்படி தான் போகணும். அந்த பைப்பில் தான் சவுண்டு கேட்டுச்சு, தண்ணி சவுண்டு கேட்டுச்சு. இப்போ போகும்போது கேட்குன்னு நினைக்கிறேன். சரி போயிட்டு அப்படியே அங்கேருந்து லிஃப்ட் கேட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படி தான் போகணும். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த பக்கம் போனோம். அந்த மலை இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் ஆண்டிப்பட்டி இருக்குது. அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம போகணும். கீழே வந்தோடனே தான் பார்த்தேன், இந்த பைப்பில் தான் தண்ணி ஓடுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். கீழே வந்தோடனே பார்த்தேன் இப்படி தான் வருது போல். இந்த பக்கம் தண்ணி நிற்கும் போல், அப்படியே இங்கே எடுத்து விடுவாங்க போல். சேம் இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் கவனிக்கிறேன். ஒருவேளை இதுவா இல்லை அந்த பக்கமானு தெரில. சரி ஓகே, வாங்க போயிட்டே இருக்கலாம். மேக்ஸிமம் நம்ம வந்து டேம்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ப்ரோ வந்து நம்ம கரெக்டாக அந்த ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணியிருக்காரு. உங்கள் பேர்? காவியூர் ராஜா வந்து லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து நேராக உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட் தான் போகணும். அங்கே போயிட்டு மேக்ஸிமம் முடிஞ்சால் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு அப்படியே 40வது நாள் நேராக மதுரையில் போகணும். நம்ம வந்து ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணார். உசிலம்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள் பேர்? ஜெய் ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதுலேருந்து நம்ம கொஞ்சம் உசிலம்பட்டியில் எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக நம்ம நாளைக்கு 40வது நாள் மதுரைக்கு போக வேண்டியதான். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டில் அவரை இறக்கி விட்டு போனார்ல, அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இங்கே பக்கத்தில் ரூம் இருக்குன்றாங்க. நைட் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்க, நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு 40வது நாள் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. பார்ப்போம். நீங்கள் இங்கேருந்து 36 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன் மதுரை. சரி ஓகே, நாளைக்கு போயிட்டு பார்ப்போம்.